வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டீ டைம் டிஎன்பிஎஸ்சி பண்பாடு அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 10th புக்கில் கவிதை பேழை பகுதியில் காசி காண்டம் அதிவீர ராமபாண்டியர் எழுதுனது. இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். விருந்தோம்பல்ன்றது எல்லா சமூகத்திலையும் இப்பண்பாடு போற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. விருந்தினர் உளமாற வரவேற்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பக்கூடிய நெறியை பற்றி வரிசைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்திர நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் புரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இல்லொழுக்கத்துல சொல்லியிருக்காங்க. இதை 17வது பாட்டா சொல்லியிருப்பாங்க. அந்த சொல்லும் பொருள்ல பாத்தீங்கன்னா, அருகுற அப்படின்னா அருகில்னு சொல்லியிருக்காங்க. முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் இந்த சொல்லும் பொருள்ல கொடுத்திருக்குது. அடுத்தது பாடலினோட பொருளை பார்ப்போம். விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும். அதிவீர ராமபாண்டியர் 9 செயல்களை சொல்லியிருக்காங்கன்றத நான் வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு பார்த்துருவோம். நன்மொழி அப்படின்றது மை விகுதி பெற்று வர்றதுனால நன்மை கூட்டல் மொழி, மை அப்படின்றது வர்றதுனால பண்பு தொகை. அடுத்தது வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள் இப்படிதான் வந்திருக்கனால தல் கல் இதுல முடியறதுனால தொழிற்பெயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது பகுபத உறுப்பினர் உரைத்த, உரை கூட்டல் இத்து கூட்டல் ஆ. அந்த இத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. 2 இத்து போட்டு ஒரு ஆ அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதை எல்லா இடத்துலையும் இப்படித்தான் வரும், அதை பார்த்துக்கிறணும். அடுத்தது உரை பகுதி, இத்து சந்தி, அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை, அடுத்து ஆ என்பது பெயரச்ச விகுதி. அடுத்தது வருக, வா அப்படின்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ள வருன்னு போட்டிருக்காங்க. கூட்டல் கா. வா அப்படின்றது பகுதி, வரு என தெரிந்தது விகாரம், கா அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. விவேக சிந்தாமணி பாடல் வரிகளை பார்த்துருவோம். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு விவேக சிந்தாமணியில தான் இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதிவீர ராமபாண்டியரை பத்தி ஒரு சிறு குறிப்பை பார்த்துருவோம். காசி நகரத்தோட பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கங்களுக்குரிய பகுதியில் உள்ள 17வது பாடல் பகுதியாக இடம்பெற்றுள்ளது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராமபாண்டியர். இவர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலை காசி காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. அப்ப வெற்றி வேட்கை அழைக்கப்படக்கூடிய நூல் நருந்தொகை. நருந்தொகை எவ்வாறு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வெற்றி வேட்கை. ரெண்டுமே ஒரே நூல்ன்றதை தெரிஞ்சுக்கிறணும். வெற்றி வேட்கையும் நருந்தொகையும் ஒரே நூல். அடுத்தது சீவலமாறன் என்ற பட்ட பெயரும் அதிவீர ராமபாண்டியருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஒரு 5 புக்கை ஞாபகம் வைக்கணும். இவர் அதிவீர ராமபாண்டியரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெற்றி வேட்கையும் நருந்தொகையும் ஒரே புக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது 5 புக்கை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா, எப்பயுமே அவர் ஒரு சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் தான் புரியுறதுக்காண்டி எப்பயுமே அதிவீர ராமபாண்டியர் ஒரு புத்திசாலித்தனமா யோசிப்பாரு நான் வச்சுக்கோங்க. நைஸா போய் தன்னோட காத்த கூட வெளியே விடாத அளவுக்கு, நைஸா போய் தன்னோட காத்து கூட வெளியே தெரியாத அளவுக்கு அந்த திருக்கதவை நான் வச்சுக்கோங்க. திருக்கதவை திறந்து லிங்க புராணத்தை படிப்பாருன்னு நான் வச்சுக்கோங்க. ரொம்ப கூர்மையா படிப்பாருன்னு நான் வச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், நைஸ் அதிவீர ராம பாண்டியரோட பழக்கம் எப்பயுமே நைஸா போய்
தன்னோட வாயு காற்று கூட வெளியே வராத அளவுக்கு அந்த திருக்கதவை திறந்து லிங்க புராணத்தை ரொம்ப கூர்ந்து படிப்பார் நான் வச்சுக்கோங்க. இப்ப சொல்றேன். நைடதம், வாயு சம்விதை, திருக்கருவை அந்தாதி, லிங்க புராணம், கூர்ம புராணம். இந்த நைசான்றதுக்கு நைடதத்தை எடுத்துக்கோங்க. லிங்க புராணத்துக்கு லிங்க புராணம் படிப்பாருன்னே சொல்லிட்டேன். வாயு காற்று கூட விடாம அப்படின்னு சொன்னதுக்கு வாயு சங்கீதைன்றதை நான் வச்சுக்கோங்க. திருக்கதவை திறந்துன்னு சொன்னேன்ல, திருக்கருவை அந்தாதி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கூர்மையா படிப்பாருன்றத கூர்ம புராணம். இதே அதிவீர ராம பாண்டியரோட கதையா நான் வச்சுக்கோங்க. இப்படி இருந்ததுனாலதான் அவர் நரந்தொகை என அழைக்கப்படும் வெற்றி வேட்கை சூட முடிஞ்சுன்னு நான் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சிம்பிளா. இந்த ஷார்ட்கட்டை உங்க நோட்ல ஒரு பென்சில்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிஎன்பிசிக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்டோட கண்டிப்பா சந்திக்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.